இந்த ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் ஒன்று பார்க்க போறோம். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். கீழ்கண்டவற்றின் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்க அதிகாரம் பெற்றுள்ளார்? ஏ சட்டப்பிரிவு 352, பி சட்டப்பிரிவு 360, சி சட்டப்பிரிவு 365, டி சட்டப்பிரிவு 356, இ விடை தெரியவில்லை. 10வது சமூக அறிவியல்ல கொடுமையல்ல 1ஆம் பாடத்துல இருக்கு. வாங்க பார்க்கலாம். அவசர நிலை மூணா வகைப்படுத்தி இருக்காங்க. தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நாட்டின் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்த கிளர்ச்சி, உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக பாதுகாப்பு கருதி அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியல் அமைப்பின் சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிப்பார். தேசிய அவசர நிலை 3 முறை வந்திருக்கு. 1962, 1971, 1975 ஆண்டுலாம் தேசிய அவசர நிலையை அறிவிக்கப்பட்டிருக்கு. மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. ஒரு மாநில அரசு கட்டுப்பாட்டு முடியாத சூழ்நிலையில் அரசியலமைப்பின் விதியின்படி ஆளுகை அளிக்கும் போது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிப்பார். அதிகபட்ச அவசர நிலை காலம் 3 ஆண்டுகள் வரை இருக்க முடியும். மாநிலம் குடியரசுத் தலைவரின் சார்பாக ஆளுநர் நிர்வகிக்கப்படுகிறார். இந்தியாவில் முதல் முறையாக 1951ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநில குடியரசு ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. நிதிநிலை தன்மை, இந்தியாவுடன் கடன் தன்மை மற்றும் இந்திய பகுதி ஆபத்தில் இருக்கும் போது அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிப்பார். இந்த அவசர நிலை இதுவரை இந்தியாவில் அறிக்கப்படவில்லை. இதை படி பார்த்தா நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 356 அதான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அச்சு ப்ரோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.